பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே, உன் மகன் ஏகசுதன் நேசகுமாரன் ஈசாக்கை எனக்கு பலியிடு என்று சொல்லுகிறார். கர்த்தர் குறித்த தேசம், குறித்த மலைக்கு நேராக ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறார். மலையடி வாரத்திலே உடன் வந்த வேலைக்காரர்களை நிறுத்திவிட்டு இப்பொழுது ஆபிரகாமும் ஈசாக்குமாக இருவரும் அந்த மலையை நோக்கி புறப்படுகிறார்கள். விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு. நாங்கள் தொழுது கொண்டு வருகிறோம் என்று ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்திலே சொன்னபடியினாலே ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறான், ஆட்டுக்குட்டி எங்கே என்று. உண்மையாகவே இந்த இடத்துல யார் பலியாக போகிறார் என்றால் ஈசாக்கு. இன்னும் சொல்லணும்னா ஈசாக்கின் மரண விளிம்பு என்று சொல்லலாம். மரணத்துக்கு மிகவும் சமீபமாய் ஆபிரகாமுடைய பிள்ளை இருக்கிறான். இது போலதான் இதற்கு முந்தின அதிகாரத்திலே ஆகார் இஸ்மவேலை அழைத்து கொண்டு பெயர் சபா வனாந்திரத்திலே சுற்றித் திரிகிறாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் இல்லாமல் போகிறது. ஒரு செடிக்கு கீழே இஸ்மவேலை வைத்துவிட்டு பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி தள்ளி போய் உட்கார்ந்து ஓ என்று அழுகிறாள். ஆகாருடைய மகன், ஆபிரகாமுடைய மகன், ரெண்டு பேருமே மரண விளிம்பில் இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை. கண்களுக்கு மரணம் மட்டும்தான் தெரிகிறது. இப்படி இருக்க ஒருவள் ஐயோ என்று அழுகிறாள். என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அழுது புலம்புகிறாள். இன்னொருவன் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகள் வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராத எந்த மனிதனும் கிடையாது. வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்தது தான். அந்த நிலையான நகரத்திலே போய் சேரும் வரைக்கும் கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் எல்லாம் நிறைந்த வாழ்வை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த பூமியின் வாழ்க்கை என்பது அப்படிதான். ஆனால் அதே நேரத்தில் வேதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது நாம் எதை வெளிப்படுத்துகிறோம்? இன்னைக்கு அநேக பாருங்க, 4 வாசலும் அடைக்கப்பட்டது போல ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த ஆகாரை போல தான், அவ்வளவுதான், நாங்கள் சாக போகிறோம், இப்படி சொல்லி புலம்புகிற ஒரு நிலை காணப்படுகிறது. இரத்தத்தால் மீட்கப்பட்ட அன்பு சகோதரா, சகோதரி, கர்த்தர் நம்மை மீட்டு ஆகாரின் சந்ததியாய் அல்ல, ஆபிரகாமின் சந்ததியாய் வைத்திருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார், அவர் அறியாமல் ஒரு முடி கூட கீழே விழாது என்று. ஒரு முடி விழுகிறது கூட என்னைக்கு, எப்போ, எப்படி விழணும்னு அவர் நோட் பண்ணி வச்சிருப்பார்னா, நம்முடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. ஆகாரை போல ஐயோ என்று நம்பிக்கை இழந்த வார்த்தையை சொல்லி புலம்பு அல்ல தேவன் நம்மை அழைத்தது. கர்த்தர் பார்த்து கொள்வார், யெகோவா ஈரே என்று சொல்லி விசுவாச ஓட்டத்திலே முன்னோக்கி செல்லவே தேவன் நம்மை கிருபையாய் தெரிந்தெடுத்து ஆபிரகாமின் சந்ததியாய் வைத்திருக்கிறார். வாழ்க்கையில் நெருக்கம் சூழும்போது நம்மை சுற்றிலும் ஐயோ என்கிற சத்தம் கேட்டாலும் ஒரு தேவனை நம்பி இருக்கிற தேவ பிள்ளை என்ன சொல்லணும் தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொள்வார். என்னை இரட்சித்தது உண்மை, என்னை தெரிந்தெடுத்தது உண்மை, என்னை ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றினது உண்மை. அப்படி என்றால் எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா சவால்களையும், எல்லா தேவைகளையும், எல்லா காரியங்களையும் என் கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த நம்பிக்கையில முன்னோக்கி செல்வோம். ஆபிரகாமுடைய இந்த நம்பிக்கை வெட்கப்பட்டு போகவில்லை. ஈசாக்கு கேட்டது ஆட்டுக்குட்டி, கர்த்தர் கொடுத்தது ஆட்டுக்கடா. நாம் கேட்கிறது என்னவோ நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அதிலும் அதிகமானதை தான் கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன், இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காய் நன்றி.
வாழ்க்கையின் எல்லா கதவுகளும் அடைக்கப்படும் போது சாவுதான் எங்கள் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. சாவதை தவிர வேற வழி இல்லை என்று ஆகாரை போல பல நேரத்தில் புலம்புகிறோம். ஆனால் நீர் எங்களை கிரயம் கொடுத்து மீட்டதையும் எங்களை ஆபிரகாமின் சந்ததியின் வரிசையில் வைத்திருப்பதையும் நாங்கள் மறந்து போகிறோம். எங்களை மன்னிப்பீராக. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையிலே தொடர்ந்து முன் செல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.